நியூ இயருக்கு முன்னாடி ஒரு வார்ட்ரோப் ரீசெட் ஒரு ரெஃப்ரெஷ் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெட் ரெஃப்ரெஷ் அதெல்லாம் என்னென்னா டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். செகண்ட் பார்ட்டில் எப்படி ஒரே வார்ட்ரோப்பில் கம்மி ஸ்பேஸ் இருந்தாலும் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லா திங்ஸையும் ஃப்ரம் A to Z, இன்னர்ஸ்லேருந்து சுடிதார்ஸ்லேருந்து சாரீஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாத்தையும் எப்படி ஒரே வார்ட்ரோப்பில் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய வார்ட்ரோப்பில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஃப்ரம் சாரீஸ்லேருந்து இன்னர்ஸ்லேருந்து நான் போடுற அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய எல்லா சுடிதாரும் மோஸ்ட்லி நிறைய குர்தாஸ் சிங்கிள் குர்தாஸாக வச்சுருப்பேன். செட்டாக மெட்டீரியல் வாங்கி தைச்சது வந்துட்டு ஒரு 6-7 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ அது இது எல்லாமே வந்து ஹேங்கரில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நான் எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது இதான் பண்ண வேண்டியது. வார்ட்ரோபுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொன்மாரி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வேண்டாததை நான் மடித்து தனியாக வச்சிட போகிறேன். ஏன்னா அதை டொனேட் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்க போகிறேன். இதில் சில பேருக்கு பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, இதை ஏன் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. இட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டீக்ளட்டரில் என்னன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் நான் கண்டிப்பாக இதை நான் போட்டுப்பேன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ வந்து நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், ஐயோ இது காசு கொடுத்து வாங்கிட்டோம், ஐயோ இது வாங்கி 2 வாட்டி தான் போட்டோம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் சுடிதார் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து டீக்ளட்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது எல்லாத்தையுமே வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டீக்ளட்டர் பண்ணனால எனக்கு ரொம்ப வரல, ஒரு 3 வந்திருக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேங்கர்ஸையும் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுடி ப்ளஸ் ஒரு லாங் மிடி எடுத்து வச்சுருக்கேன். நான் மிடி போடுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா அதுக்கு லாங் ஸ்கர்ட்டுக்கு பதிலாக இப்போலாம் வீட்லேயே நான் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போ ஒரு டிஷர்ட்டும் ஒரு லாங் ஸ்கர்ட்டும் போட்டிருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி லெகின்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 4 கலர் தான் வச்சுருப்பேன். அந்த 4மே வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சாரீஸுக்கும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து அந்த மாதிரி தான் செட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், டார்க் ப்ரௌன், ஒரு லைட் ப்ரௌன் ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட், இந்த 4 லெகின்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது இன்னர்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரீஸில் வந்து மொத்தம் 4 சாரீ பேக் இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டு சாரீ, ஒரு 2 இதில் வந்து கொஞ்சம் டிசைனர் சாரீ, இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளவுசஸ். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, 2024 நான் இது வரைக்கும் 2024 ஒரு டைம் தான் வந்து சாரீ கட்டியிருக்கேன். பட் நம்மக்கிட்ட இவ்வளோ சாரீ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னால் இதை சாரீஸை வந்து ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணவும் முடியல. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் படி நம்மளுக்கு சாரீ தேவைப்படும். ஸோ அந்த சாரீஸை நான் அப்படியே வச்சுருக்கேன். பட் நான் சாரீ வாங்குறதை நிறுத்திக்கிட்டேன். 2024 நான் வாங்காத பொருட்களில் ஒன்று வந்துட்டு சாரீ அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்தது, பட் நான் வந்து சுடிதார் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற சுடிதார் ஒரு 4 வச்சுருக்கேன். ஸோ அது நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அடுத்து மேக்கப் ஐட்டம்ஸ் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் நான் ஒரு நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இது வாங்கியிருந்தேன், நிறைய இதை ரீப்ளேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இப்போது கன்சீலர்லாம் ரொம்ப பழசாக இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு மாற்றினேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வார்ட்ரோப் வந்து நம்ம திறந்தா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கணும். இது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்போ இது சரி வராது, இது வந்து இப்போ போட்டுக்க நான் சரி வராது, அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம் பாருங்க. ஏன்னா நானும் திங்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு போட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம காலையில் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் சுடிதார் போட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளியில் கிளம்பும் போது நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை வேணாலும் எடுத்து போட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு வார்ட்ரோப் வந்துட்டு நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கோம். ஒரு 10 வச்சுருந்தாலும் 10மே நான் எப்போ வேணாலும் போட்டுப்பேன். சம்மர் கிடையாது, இது கிடையாது, அந்த மாதிரி சம்மருக்கு தான் இதை போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளோட சீசன் அந்த மாதிரி, அதனால சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரெய்னி சீசன்னா ரொம்ப ரெயினாக இருக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. பட் என்னோட ஒப்பீனியன் அதுதான். வார்ட்ரோப்னு ஒன்று ஓப்பன் பண்ணால் எல்லாத்தையுமே போட்டுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ என்னோட அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நான் தோடு தான் அதிகமாக மாற்றுவேன். ஸோ தோடுக்கு தான் தனி பாக்ஸ். பேங்கிள் பார்த்தீங்கன்னா 2 தான் வச்சுருப்பேன். இதில் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து நான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் மாற்றினேன். அதில் வந்துட்டு நான் பிளாக் மட்டும் தான் போடுறேன், வேறு எதுவுமே நான் போடுறதில்ல. ஸோ வந்துட்டு மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டொனேஷன் பாக்ஸில் சேர்த்து போட போகிறேன். எனக்கு வந்து இப்போ என்னமோ அந்த மாதிரி கலர் கலராக போடுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, என்னோட பர்சனல் சாய்ஸ். ஸோ அதனால அதை நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா திங்ஸும் ஹேர் பின்லேருந்து ஹேர் கிளிப்லேருந்து எல்லாம் வந்துடும். இந்த பவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எல்லா இன்னோஸும் வச்சுருப்பேன். சிலது வந்து வாஷ் பண்ணுறதுல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே மட்டும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து இன்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ட்ராஷில் போட்டுருங்க. அதை வந்து டொனேஷன் பேக்கில் போடாதீங்க. ஸோ அடுத்து வந்து இதான் என்னோடய வார்ட்ரோப். இந்த ஒரு வார்ட்ரோப்பில் தான் நீங்கள் இப்போ பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வந்து 2 ட்ரா. ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜீன்ஸ் ப்ளஸ் 4 பேண்ட், 2 துவைக்க கிடக்கு. ஸோ 2 பேண்ட் வச்சுட்டேன். இன்னும் 2 பேண்ட் வைக்கிறதுக்கும் தாராளமாகவே ஸ்பேஸ் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னர்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் இன்ஸ்கர்ட்ஸும் ஸ்லிப்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ராவில் இது முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ட்ராலையும் இந்த ஐட்டம்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்வெட்டர் வச்சுருக்கேன் அண்ட் 2 ஜாக்கெட். வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. கொஞ்சம் சுடிதாருக்கு நம்ம குர்த்தா மேலே போட்டுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது 2 நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். அது அடுத்து என்னோட இன்னர் பவுச் போட்டுட்டேன். ஸோ அடுத்து வந்து ஹேங்கர்ஸில் இருக்க எல்லா ஐட்டமும் போட போகிறேன். இந்த சின்னதாக இருக்க சைடு வந்துட்டு சுடிதார் செட்டாக இருக்குது பாருங்கள். அந்த செட் வந்து எப்படி ஹேங்கரில் போட்டிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு பேண்ட் போட்டுட்டு ஷால் போட்டுட்டு அதுக்கு மேலே என்னோட டாப்பை வந்து ஹேங்கரில் போட்டிருப்பேன். ஸோ வந்து அது செட்டாகவே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பிரித்து வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் இந்த சைடு வந்து அந்த செட்டாக இருக்க சுடிதார் எல்லாத்தையும் நான் அதாவது மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணது இது எல்லாமே அதில் தனியாக வைக்கிறேன். இந்த சைடு பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சிங்கிள் குர்தாஸ், பேண்ட் இல்லாமல் வெறுமனே நான் குர்தாஸாக வாங்கினது, அது எல்லாத்தையும் இந்த சைடு வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஹேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இது எவ்வளோ இருக்குன்னா நான் கவுண்ட் பண்ணல. ஸோ கேப்சூல் வார்ட்ரோப் கிடையாது என்னோடது. பட் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு 2.5 கபோர்டு கிட்ட ட்ரெஸ் வச்சுருந்தேன் 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். ஸோ ஃபார் மீ இட் இஸ் அ மினிமலிஸ்ட் கபோர்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்து 4 சாரீ பேக் வச்சுருந்தேன் இல்லையா, 4 சாரீ பேக்கும் இதில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சாரீ பேக் வந்து சைடில் மெட்டல் வச்சது. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் சாரீ பேக்கோட லிங்க் கொடுக்குறேன். ஹேங்கர்லாம் பார்த்தீங்கன்னா மினிசோ அப்படிங்கிற ஷாப்பில் இருந்து தான் ஹேங்கர்ஸ் வாங்கியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா 2 பேக் வச்சுருப்பேன். ஒன்று வந்து டபுள் சைட் போட்டுக்கிற மாதிரியான பேக் அதை அடியில் வச்சுட்டேன். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேக், இது 2 தான். ஸோ அதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டேன். ஸோ இந்த பாண்டிச்சேரிக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ அப்போ இந்த பீச்சுக்கு மட்டும் போட்டுக்கிறதுக்கு அந்த கேப் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. ஸோ அதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சாச்சு. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் எல்லாமே இருக்குது, அதை வச்சுட்டேன். அடுத்தது வந்து மேக்கப் பேக், அதில் தான் எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும். இன்னொரு இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன், அந்த பாக்ஸ். ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட இயரிங்ஸ் உள்ளதும் அண்ட் வந்து நான் பைபிள் படிப்பேன். ஸோ வந்து இங்கே 2 பைபிள் இருக்குது, அதையும் வந்து என்னோட வார்ட்ரோப்லேயே வச்சுப்பேன், ஏன்னா அதை நான் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால. ஸோ இதுதான் என்னோட ஃபுல் வார்ட்ரோப். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட நம்பர் என்ன, இவ்வளோ நம்பர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளுங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் எது அதிகமாக போட்டுப்பீங்களோ அதை அதிகமாக வச்சுக்கோங்க, அதை 80% வச்சுக்கோங்க. வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.